கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிப்போம். யோவேல் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரத்தை பாருங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். இது ரொம்ப டிஃப்ரெண்டான வார்த்தை. அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். நம்ம கேட்டோம், அது ஏசாயா 29 அழகா சொல்லியிருப்பார். அற்புதம் தண்ணீரை ரசமாய் மாற்றியது, வியாதியை சுத்தப்படுத்துவது. ஆனா அதிசயம் அழகா சொல்லியிருக்கிறார். இல்லாததை, அதாவது நம்ம தொலைந்து போனது, நம்மளை விட்டு போனது. நான் இன்னைக்கு காலையில் கூட அந்த ஒரு பகுதி வாசிட்டு இருந்தேன். அதில் எலிசாவுடைய காலத்தில் பஞ்சம். அந்த ராஜா அவனை கொல்ல நினைப்பான். அவன் போய் சொல்லுவான், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு படி கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 படி வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். ஆனால் அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரைச்சல், இராணுவ குதிரைகளுடைய சத்தத்தை கேட்டவன் அந்த சுத்தி நின்ன படம் எல்லாம் பயந்து ஓடுறான், போட்டுட்டே போயிட்டான். அவங்க மட்டும் அந்த சத்தம், இது அதிசயம், அவன் போட்டுட்டே போயிட்டான். இதே போல உங்க வாழ்க்கையில கர்த்தர், நீங்க திருப்தியாய் சாப்பிடுவீங்க. 21வது வசனத்தை, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நீங்க நிச்சயம் அவங்க களஞ்சியல் தானியத்தால் நிரம்பும். நீங்க பாதைகளில் திராட்சரசம் வழிந்தோடும். நீங்க இதுவரை இழந்ததுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை வெட்கப்படுத்த அவர் விடவே மாட்டார். ஏன்னா தேவ சமூகம் முன்னால போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நடத்திட்டு வரும்போது கர்த்தர் முன்ன போனார். தேவ சமூகம் இதே போல இனி வர நாட்கள்ல அதிசயமாய் உங்களை நடத்துவதற்காக கர்த்தரே முன்ன போவார். உங்களுக்காகவே. அவர் எதிராளி பயந்து போகிறதுக்கு அவனுக்கே தெரியாது ஏன் ஓடினான்னு. நமக்கு பார்த்தா ஏன் போனா, எப்படி ஓடினா தெரியல. அது கர்த்தர் அப்படி நடத்துவார். எங்கள் எல்லாத்துல அப்பனே, நீ சொன்ன போல சம்பூர்ணமாய் சாப்பிட, ஒருவேளை சாப்பிட்டவங்க திருப்தியாய் சாப்பிடுவீங்க. உங்களை அதிசயமாய் நடத்துவேன். தைரியமா இருங்க. உங்களையும் உங்க சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்த நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.